கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003. இந்த காலகட்டத்தில் வந்து டைரக்டர் மணிரத்னம் அவங்களோட பிரதர் ஜி வெங்கடேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அவர் வந்து அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாத அந்த ஒரு காரணத்தினால சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக, எக்ஸார்பிடண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறதை தடுக்கணுன்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. ஸோ ஆக்டோட ஆப்ஜெக்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட் ஆக்ட் டு ப்ராஹிபிட் தி சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் பை எனி பர்சன் அண்ட் மேட்டர்ஸ் இன்சிடென்ஷியல் டு. எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து தடுக்கணும், அது கூட தொடர்புப்பட்ட மற்ற விஷயங்களுக்காகுமான சட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஷார்ட் டைட்டில் வந்து ஆக்டோட நேம் தி தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். தமிழ்நாடு ஃபுல்லாக செயல்பாட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் இது எப்போ செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது 9th day of June 2003 அப்படிங்கிறது இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் ஏரியாவிலேருந்து தான் ரிப்பீட்டடாக நமக்கு ஏபிபியில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து சப் கிளாஸோட இந்த டெஃபினிஷனை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ கிளாஸ் செக்ஷன் 2ல் கிளாஸ் 1 டெய்லி வட்டி அப்படின்னா என்னங்கிறது. டெய்லி வட்டி மீன்ஸ் interest on daily basis which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Money Lenders Act. ஸோ இங்கே வந்து வட்டி விகிதத்தை கணக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் மணி லெண்டர்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 7 பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்யூர்டு டெப்டாக இருந்தது அப்படின்னா 9% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஸோ செக்யூர்ட் டெப்ட்னா 9% பெர் ஆனும், அன்செக்யூர்டு டெட்டுன்னா 12% பெர் ஆனும். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லா பெர்மிட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே வந்து அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி வட்டி அப்படின்னு சொல்லும்போது தினசரி அடிப்படையில் வரியை வந்து வசூலிக்கிறாங்க. இந்த வட்டி வந்து அந்த 9% ஆர் 12%ன்ற அந்த க்ரைட்டீரியாவை தாண்டி போகுது அப்படின்னா அது வந்து டெய்லி வட்டி அப்படிங்கிறதுல வரும். தென் கிளாஸ் 2ல் டெட்டார்னா யாருங்கிறது. டெட்டா மீன்ஸ் a person who receives loan for exorbitant interest. எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெட்டார். ஸோ அந்த க்ரைட்டீரியாவுக்கு உள்ள லா பெர்மிட் பண்ணக்கூடிய சீலிங்க்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் வந்து யாராவது கடன் வாங்கியிருக்காங்கன்னா அவங்கள இங்கே டெட்டார்ன்ற மீனிங்கில் வராது. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கியிருக்கோங்க. தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெய்லி வட்டி, ஆர்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அண்ட் தண்டல். ஸோ எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்கக்கூடியவங்க தான் டெட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தெரியணும். அதுதான் கிளாஸ் 3ல் சொல்கிறாங்க. இதில் சொல்லியிருக்கக்கூடிய இதில் நேம் பண்ணியிருக்கக்கூடிய நேச்சரில் வட்டி இருந்ததுன்னா அதுதான் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னென்ன நேச்சர்னால் டெய்லி வட்டி, ஹார்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அண்ட் தண்டல். ஸோ இப்போது டெய்லி வட்டினா என்னங்கிறது பார்த்துட்டோம். தென் அடுத்து ஹார்லி வட்டி அப்படிங்கிறது கிளாஸ் 4ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இது வந்து மணிக்கணக்கில் அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன் 7 வயலேட் ஆகிற மாதிரியான நேச்சரில். ஆனால் வட்டியோட நேச்சர் எப்படின்னா, மணிக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ வட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நம்ம முதல்ல பார்த்தா அந்த 9% ஆர் 12% அப்படிங்கிற சீலிங்கை தாண்டி போகுதுன்னா அப்போ அதுக்கு பேர் ஹார்லி வட்டி. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹவர்லி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, 9% ஆர் 12% எப்படி தாண்டுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி 10 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா. இப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணி வாங்குறாங்க. இப்போ இதை வந்து அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 240 rupees வரும். 10 × 24 240 வரும். இதே நம்ம மந்த்துக்கு கால்குலேட் பண்ணணுன்னா 7,200 rupees வருது. இதே வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணுன்னா டோட்டலாக 87,600 rupees வருது. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 240 ரூபா. அப்போ 365 நாளைக்கு 365 மல்டிப்ளை பண்ணோம்னா இவ்வளோ அமௌண்ட் வருது. 87,600 rupees இந்த நான் சொல்கிற கணக்கில் வருது. இப்போது இந்த 87,600 rupees இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இங்கே ஆனம்க்கு தானே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 9% 12% ஆனம் பெர் ஆனம் அவ்வளோதான் இருக்கணுன்றது லா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து 100%க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் 100%க்கு எவ்வளோன்ட்டு நம்ம பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணணுன்னா அது வந்து 876% வருது.
அப்போ லா நமக்கு எவ்வளோ பெர்மிட் பண்ணுறாங்கங்க 9%. செக்யூர்டு டெட்டாக இருந்தால் 9%, அன்செக்யூர்டு டெட்டாக இருந்ததுன்னா 12% லா பெர்மிட் பண்ணுது. பட் இங்கே இப்போ நம்ம இந்த போட்ட கணக்கில் பார்த்தோன்னா 876 பர்சன்டேஜில் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கால்குலேஷன் வந்து இப்படி தான் ஒவ்வொருக்கும் இதுக்கும் நம்ம போட்டு பார்த்தோன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். தென் அடுத்து கந்து வட்டி அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே கந்து வட்டி வந்து ரொம்ப எலாபரேட்டான ஒரு ப்ரொவிஷன். இதுக்குள்ளே வந்து எந்த நேச்சருங்கிறது எதுவுமே சொல்லலை. எக்ஸார்பிடன்ட் செக்ஷன் 7 மணி லெண்டர்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சீலிங்கை தாண்டி போனாலே அது கந்து வட்டி தான் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஸோ கந்து வட்டி மீன்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் விச் வில் ஒர்க் அவுட் டு அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மோர் தேன் that fixed by the government under section 7 of the money lenders act. தென் அடுத்து லோன் அப்படின்னா என்னங்கிறது 2 clause 6ல் சொல்லியிருக்காங்க. ஸோ லோன் மீன்ஸ் an advance of money for daily வட்டி, ஹார்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி ஆர் தண்டால். ஸோ லோன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நேச்சரில் இருக்கக்கூடிய வட்டி நேச்சரில் ஒரு பணம் கொடுக்கப்படுதுன்னா அதுதான் லோன். ஸோ அடுத்து வந்து 2 clause 7ல் மீட்டர் வட்டி. மீட்டர் வட்டி மீன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் விச் வில் ஒர்க் அவுட் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மோர் தேன் தட் ஃபிக்ஸ்ட் பை தி கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் ஃபார் எவ்ரி டே ஆன் தி லோன் அமௌண்ட் நாட் பெய்டு வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம். ஸோ மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் யூஷுவல் 9% ஆர் 12% எக்ஸீட் ஆகுது. பட் இது கால்குலேஷன் எப்படி எடுக்கணும்னா இவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் போடக்கூடிய வட்டி, அந்த வட்டி வந்து இந்த 9 ஆர் 12 அதை தாண்டி போகுது, பர்சன்டேஜை தாண்டுதுன்னா அதுதான் மீட்டர் வட்டி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மோர் தேன் தட் ஃபிக்ஸ்டு பை தி கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் ஃபார் எவ்ரி டே ஆன் தி லோன் அமௌண்ட் நாட் பெய்டு வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள திருப்பி தரேன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க, அந்த டைமுக்குள்ள அவங்க திருப்பி கொடுக்கல அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் வட்டி, அந்த வட்டி வந்து இந்த 9% இல்லைனா 12% வந்து எக்ஸீட் ஆகுதுன்னா தட் இஸ் கால்டு மீட்டர் வட்டி. தென் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்டுங்கிறது 2 clause 8ல் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஆக்டையுமே வந்து நம்ம இன்டர் கனெக்டடாக பார்க்கணும். ஏன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு வந்து அதில் இருக்கிறதையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு சொல்லும்போது 1957 தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட். தென் 2 clause 9 தண்டல். Tandal means interest which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Money Lenders Act, which is to be collected daily along with the part of the loan amount. ஸோ தண்டல் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கடன் கொடுத்துருப்பாங்க, கடனை திருப்பி வாங்குற அந்த மெத்தட் எப்படி இருக்குன்னா அசல்லையும் அசல் அதோட சேர்த்து வட்டி இப்படி வாங்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் கடன் தான் வந்து தண்டல். ஸோ அந்த அசலும் வட்டியுமா வாங்கும்போது அந்த வட்டி வந்து எக்ஸீட் ஆகுது 9% ஆர் 12% எக்ஸீட் ஆகுதுங்கும்போது தட் இஸ் கால்டு தண்டல். ஸோ இது டெய்லி பேசிஸில் அசலும் வட்டியுமா சேர்த்து வாங்கக்கூடிய ஒரு மெத்தடு, அதில் லா பெர்மிட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜை தாண்டக்கூடாது, அதுதான் வந்து தண்டல். தென் அடுத்து clause 10 பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ்ட் பட் நாட் டிஃபைன்ட் இன் திஸ் ஆக்ட் ஷால் ஹாவ் தி மீனிங் அசைன்டு டு தம் இன் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட். இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இங்கே விளக்கம் கொடுக்கப்படலை, ஆனால் மணி லெண்டர்ஸ் ஆக்டில் இருக்குன்னா அந்த மீனிங்கை வந்து நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த clause 10. ஸோ இதோட டெஃபினிஷன் வந்து முடிஞ்சிடும். அடுத்து செக்ஷன் 3 ப்ராகிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட். இது டைரக்டான ஒரு ப்ரொவிஷன். யாருமே எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து லோனாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நோ பர்சன் ஷெல் சார்ஜ் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி லோன் அட்வான்ஸ்டு பை ஹிம். ஸோ லோன் சொல்லி அட்வான்ஸ் பண்ணக்கூடிய எந்த நபரும் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டை வசூலிக்கக்கூடாது. சரி, அப்படி வசூலிச்சாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்றது அடுத்தப்போ செக்ஷன் 4 பெனாலிட்டி. Notwithstanding anything contained in the Money Lenders Act, whoever contravene the provision of section 3 or molest or abuts the molestation of any debtor for recovery of any loan shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years and also with fine which may extend to 30,000 rupees. So ப்ரொவிஷன் ஆரம்பிக்கும் போதே வந்து நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன் இன் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு ஆரம்பிக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அப்ஸ்டாண்டி கிளாஸில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே இதில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த அதில் கோட் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற சட்டத்துக்கு மேலே இது ப்ரிவேல் ஆகும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அப்போ இங்கே நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன் இன் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு சொல்லும்போது மணி லெண்டர்ஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருந்தாலும்
அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல, இங்கே சொல்லியிருக்கிறது தான். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹூ எவர் கான்ட்ராவன் தி ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 3. செக்ஷன் 3ல யாருமே எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை யாராவது கான்ட்ராவன் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி இல்லாட்டி மொலஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அபட்ஸ் தி மொலஸ்டேஷன் ஆஃப் எனி டெட்டார், மொலஸ்டேஷன் ஆர் அபட்மெண்ட் ஆஃப் மொலஸ்டேஷன், இது வந்து பண்ணுறாங்க. எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் த ரெக்கவரி ஆஃப் லோன் அமௌண்ட். ஸோ இதுதான் விஷயம், இதுதான் அஃபென்ஸ். ஸோ இதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, imprisonment for a term which may extend to 3 years along with fine which may extend to 30,000 rupees. ஸோ இந்த செக்ஷன் 4 வந்து நான் அப்ஸ்டாண்டிங் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி ஜட்ஜ்மெண்ட்டில் அது நமக்கு தேவைப்படும். அடுத்து செக்ஷன் 5, டெபாசிட் ஆஃப் மணி அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் பெட்டிஷன் டு கோர்ட் அண்ட் தி ப்ரொசீஜர் thereof. ஸோ செக்ஷன் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இது வந்து டெட்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு எனாபிளிங்கான ஒரு ப்ரொவிஷன். இதில் டெட்டார் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கோர்ட்டில் போய் அவங்க ஒரு அப்ளிகேஷன் போடலாம், அவங்க என்ன பணம் வாங்கியிருக்காங்களோ அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நான் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸ் 1ல் எ டெட்டார் மே டெபாசிட் தி மணி டியூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லோன் ரிசீவ்டு பை ஹிம் ஃப்ரம் எனி பர்சன் together with the interest at the rate fixed by the government under section 7 of Moneylenders Act into the court having jurisdiction along with the petition to record that the amount deposited is in full or part satisfaction of the loan including the interest therefore as the case may be. ஸோ இங்கே வந்து செக்ஷன் எப்படி ஆரம்பிக்காங்கன்னா, டெட்டார் மே டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மேங்கிற வேர்டு அதாவது டெட்டார் விருப்பப்பட்டாங்கன்னா மட்டும் போயிட்டு கோர்ட்டில் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணுமா, இல்லை எல்லா கேஸ்லேயும் மேண்டேட்டாக அவங்க கண்டிப்பாக இந்த ப்ரொவிஷனை அவங்க இன்வோக் பண்ணுறாங்கனாலே கண்டிப்பாக மேண்டேட்டாக டெபாசிட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறேன் பின்னாடி. முதல்ல செக்ஷனை பார்த்துடலாம். ஸோ எ டெட்டார் மே டெபாசிட் தி மணி டியூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லோன் ரிசீவ்டு பை ஹிம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெட்டார் நினச்சாங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு அவங்க வாங்கின பணம் என்ன அமௌண்ட் வாங்கினாங்களோ அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அதை நான் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணலாம். அந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது எந்த இன்ட்ரெஸ்ட்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, செக்யூர்டு டெட்டுனா 9%, அன்செக்யூர்ட்னா 12% லா பர்மிட் பண்ணுது. ஸோ இவங்க எந்த கேட்டகரிக்குள்ளே வராங்களோ அந்த லா பர்மிட் பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை அலாங் வித் பிரின்சிபல் அமௌண்ட் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போடலாம். அது எந்த கோர்ட்னா ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன்றது சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து ஸோ அந்த பெட்டிஷனில் வந்து அலாங் வித் பெட்டிஷன் டு ரெக்கார்ட் தி அமௌண்ட் டெபாசிட்டட் இஸ் இன் ஃபுல் ஆர் பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி லோன் இன்க்ளூடிங் தி இன்ட்ரெஸ்ட் thereof as the case may be. தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் தி கோர்ட் ஷேல் ஆன் ரெசிப்ட் ஆஃப் த பெட்டிஷன் அண்டர் சப்செக்ஷன் 1. இப்போ கோர்ட் அந்த பெட்டிஷனை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ரெஃபர் அ காப்பி டு தி பெட்டிஷன் டு தி பர்சன் மென்ஷன்ட் இன் த பெட்டிஷன். இது யாருன்னா கிரெடிட்டாரோட நேமை அந்த பெட்டிஷனில் டெட்டார் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காப்பியை வந்து ரெஃபர் பண்ணணும். Then directing him to give the version of the case within a period of 15 days. ஸோ நோட்டீஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த நோட்டீஸில் அவங்கள டைரக்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா 15 டேஸ்க்குள்ளே வந்து உங்களோட ரிட்டர்ன் வேர்ஷனை வந்து உங்களோட வேர்ஷனை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லணும். இது வந்து கிளாஸ் 2. தென் த கோர்ட் மே ஆஃப்டர் டியூ என்கொயரி அண்ட் ஆஃப்டர் கன்சிடரிங் தி வேர்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் pass orders regarding the satisfaction of the loan and interest therefore in full or in part as the case may be. ஸோ இப்போ அவங்க 2 பேரோட வேர்ஷனையும் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா என்கொயரி எடுத்துகிட்டு இதில் வேர்ஷன் எல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுத்துகிட்டு கோர்ட் கேன் பாஸ் ஆர்டர். இதில் வந்து என்ன ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாஸ் ஆர்டர் ரெகார்டிங் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் therefore in full or in part அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா. இது என்ன அப்படின்னா, இதோடு சேர்த்து செக்ஷன் 8ஐயும் நம்ம பார்க்கணும். இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த கோர்ட் மே ஆன் அ பெட்டிஷன் ஃபைல் பை தி டெட்டார் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் லோன் இன்க்ளூடிங் தி இன்ட்ரெஸ்ட் therefore pass an order for the adjustment of the interest if any paid by the debtor over and above the rate of interest fixed by the government under section 7 of the Moneylenders Act towards the loan அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கோர்ட் வந்து அந்த ஏற்கனவே இந்த டெட்டார் செலுத்தி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு ஓவர் அண்ட் அபோவாக அவங்க செலுத்தியிருக்காங்க, லா பர்மிட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி அவங்க அதிகமாக செலுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ இப்போ இங்கே செக்ஷன் 5 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோர்ட் இந்த இடத்துல இந்த ப்ரொசீஜர் வந்து சம்மரி நேச்சரில் எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை என்கொயரியை முடித்ததுக்கப்புறம் கோர்ட் வந்து இந்த அமௌண்ட்
அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவர் ஏற்கனவே பே பண்ண அமௌண்ட்டை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் டோட்டலாகவே அவர் வாங்கின மொத்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் கழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து கோர்ட் என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணணும். சப்போஸ் வந்து இவங்க கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும்போது டெட்டார் கட்டியிருக்க பணம் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டில் பார்ட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 5ல் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தங்க 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபா அப்படின்னா டோட்டலாக அவங்க பே பண்ண வேண்டியது 60,000 ரூபாய். ஆனால் இப்போ இவங்க எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு 70,000 ரூபாய் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த ஏற்கனவே கட்டின இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அசல்லையும் அட்ஜஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமாவும் இவங்க எக்ஸஸாக தான் கட்டியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கோர்ட் வந்து என்ன பண்ணலான்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ 50,000 ரூபாய் ப்ளஸ் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய், இவங்க ஒரு 30,000 ரூபா தான் இது வரைக்கும் கட்டியிருக்காங்க. அதாவது இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கட்டினது எல்லாம் சேர்த்து 30,000 ரூபா தான் கட்டியிருக்காங்க அப்படின்னா அப்போ இங்கே வந்து 50 + 10 60 கட்டணும். இவங்க 30 தான் எல்லாம் சேர்த்து கட்டியிருக்காங்க. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இன்னும் 30,000 கட்ட வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி கேசஸில் கோர்ட் வந்து பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த கிளாஸ் 5ல் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல அவங்க இது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இப்போ ஒருவேளை எக்ஸஸாக பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணுங்கன்னு இந்த ஆக்டுக்கு கீழே கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண முடியுமானா அது பண்ண முடியாது. ஸோ அது இந்த ப்ரொவிஷனில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ப்ரொடெக்டிவ் டெப்டாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எனாபிளிங் ப்ரொவிஷனை தவிர்த்துட்டு எக்ஸிக்யூஷனுக்கோ இல்லை ஒரு மணி ரெக்கவரி சூட்டோ அந்த நேச்சரில் உள்ள ஒரு ப்ரொசீடிங் இது கிடையாது. அதை நம்ம முதலே பார்த்த மாதிரி இது சம்மரி ப்ரொசீஜர் எடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து கோர்ட்டோட காம்பிடன்சி என்ன அப்படின்னா தே கேன் ரெக்கார்ட் தி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த நேச்சர் தான் அவங்க எழுத முடியுமே தவிர்த்துட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை ரீபே பண்ணுங்கன்னு ஆர்டர் போட முடியாது. அதே போல் சப்போஸ் இவங்க வந்து பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது இவங்க இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும் இல்லையா, அப்போ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து கிரெடிட்டாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் போய் இந்த மெத்தடில் அவர்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கவரி ஆர்டர் மாதிரியும் அவங்க பாஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆம்பிட்டுக்குள்ளே இவங்க போக முடியாது. ஸோ அப்போ வாட் இஸ் தி அவென்யூ ஓப்பன் டு தி பார்ட்டி டு கெட் தி அமௌண்ட் பேக் அப்படின்றத பார்த்தோன்னா ஆர்டினரியாக அவங்க மற்ற எப்படி ரெக்கவரிக்கு கேஸ் ஃபைல் பண்ணணுமோ தே கேன் ஃபைல் சிவில் சூட் அது மாதிரி பண்ணி எக்ஸஸாக பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிகிரியை பேஸ் பண்ணி அவங்க எக்ஸஸாக பண்ணின அமௌண்ட்டை எனக்கு பே பண்ண சொல்லுங்கிறதெல்லாம் கேட்கலாம். அதே போல் தான் வைஸ் வர்சா. செக்ஷன் 4 பார்த்தோம் இல்லையா, பனிஷ்மெண்ட் பார்த்தோம். இந்த பனிஷ்மெண்ட் பார்க்கும்போது இதில் வந்து மொலஸ்டேஷன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, நமக்கு ஏற்கனவே 2 Clause 10ல் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பயன்படுத்தாத வார்த்தைகளுக்கு பொருள் வந்து மணி லாண்டர்ஸ் ஆக்டில் பாருங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து வாட் இஸ் மொலஸ்டேஷன்றதெல்லாம் டிஃபைன் பண்ணலை. ஸோ அது வந்து நம்ம மணி லாண்டர்ஸ் ஆக்டை பார்க்கணும். ஸோ அதை ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். மணி லாண்டர்ஸ் ஆக்ட் இது சேர்த்தே பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஆக்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ நான் மணி லாண்டர்ஸ் ஆக்ட் ஒரு நிமிஷம் 2 Clause 7. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து மணி லாண்டர்ஸ் ஆக்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து டெஃபினிஷன் கிளாஸில் 2 Clause 7 இது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து மொலஸ்ட்ன்றதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. A person shall be deemed to molest another person if he obstruct or uses violence to or intimidate such other person. ஸோ அந்த இன்னொரு நபரை போயிட்டு தடுக்கிறது, இல்லாட்டி அவங்க மேலே வயலன்ஸ் பயன்படுத்துறது, அப்படி இல்லாட்டி அவங்கள மிரட்டுறது. ஸோ இந்த மாதிரி எதை பண்ணினாலும் அது மொலஸ்டேஷன். தென் அடுத்து persistently follow such other person from place to place or interferes with any property owned or used by him or deprives him of or hinders him the use of any such property. ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் மொலஸ்டேஷன். இதில் என்னென்னா அந்த பர்சனை வந்து கண்டினியூஸாக வந்து இப்போ பர்சிஸ்டண்ட்டாக வந்து அப்படியே அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறது, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துலலாம். தென் அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்டர்ஃபியர் தலையிடுறது, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க யூஸ் பண்ண விடாமல் அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைனா அதில் பயன்படுத்துறதுல ஏதாவது தடையை ஏற்படுத்துறது. தென் அடுத்து லாய்டர்ஸ் அட் ஆர் நியர் அ ஹவுஸ் ஆர் அதர் பிளேஸ் where such other person resides or works or carries on business or happen to be. ஸோ இது வந்து அவங்க ஒரிஜினலாக எங்கே வசிக்கிறாங்களோ இல்லை எங்கே வேலை பார்க்குறாங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் நடத்தக்கூடிய இடம் இல்லை வேறு அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்கள அப்படியே அவங்க பின்னாடியே அலையிறது, அதுதான் வந்து லாய்டர்ன்றது. ஸோ இது அடுத்து does any act calculated to annoy or intimidate the member of family of such other person or. ஸோ இது வந்து
தொந்தரவு ஏற்படுத்துறது, மிரட்டுறது, அந்த பர்டிகுலர் பர்சனாலும் சரி, இல்லை அந்த ஃபேமிலி அந்த பர்சனோட ஃபேமிலி அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணினாலும் சரி. தென் மூவ்ஸ் ஆர் ஆக்ட் இன் அ மேனர் விச் காசஸ் ஆர் இஸ் கால்குலேட்டட் டு காஸ் அலாரம் ஆர் டேஞ்சர் டு தி பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சச் அதர் பர்சன். ஸோ அவங்க பண்ணக்கூடிய அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு அலார்மிங்காக இருக்குது, ஒரு நமக்கு ஏதோ டேஞ்சர் காஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து மொலாஸ்டேஷன். ஸோ அப்போ அங்கே வந்து பனிஷ்மெண்ட்டில் வந்து மொலாஸ்டேஷன் அண்ட் அபட்மெண்ட் ஆஃப் மொலாஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம பார்த்த இந்த செயல்பாடுகளில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட அது வந்து இந்த செக்ஷன் 4ல் வந்து பெனால்ட்டின்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். தென் 6 வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தி கோர்ட் மே ஆன் ஃபைலிங் அ பெட்டிஷன் பை தி டெட்டார் ஆர்டர் தி ரெஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் possession of property whether movable or immovable if any forcibly taken by any person towards repayment of the loan advanced or interest therefore. ஸோ ஃபோர்சிபிளாக ப்ராப்பர்ட்டியை மூவபிளோ இம்மூவபிளோ எடுத்திருக்கணும். அது எதுக்காக அந்த ஃபோர்சிபிளாக ப்ராப்பர்ட்டியை அவங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லோனுக்காக, ரீபேமெண்ட் ஆஃப் லோன் அட்வான்ஸ் பண்ணப்பட்ட அந்த லோனுக்காக அதை பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருக்குங்கும்போது தே கேன் கிளைம் ஃபார் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் பொசஷன். ஸோ ரெஸ்டோரேஷன்றது கேட்குறதுக்கு இந்த டெட்டாருக்கு வந்து இந்த செக்ஷன் 6க்கு கீழே காம்பிடன்சி இருக்குது. ஸோ அப்படி கேட்குறாங்கங்கும்போது கோர்ட் வந்து அதில் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபோர்ஸிபிலி டேக்கனாக இருக்கா, அதுக்கப்புறம் லோனுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்களா, இதுதான் வந்து டிசைட் பண்ண வேண்டியது. தென் அடுத்து செக்ஷன் 7, இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே வந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறவங்களையும் சட்டத்தோட இதுக்குள்ளே கொண்டு வந்து இனிமேல் பண்ண விடாமல் தடுக்கணும். இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கவங்கள நான் வந்து ஐ எம் ரெடி டு கலெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் பெர்மிட்டட் பை தி லா அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்கிறாங்கங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற நேச்சரில் கொண்டு வந்தது தான் இந்த 7. ஸோ எனி பர்சன் ஹூ சார்ஜஸ் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலி அந்த பர்சனே எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த நபர்னாலும் சரி, மே வித்தின் 1 month ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் தி தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்டினன்ஸ் in the Tamil Nadu government gazette, file a petition before the court. ஸோ இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணினதுல இருந்து 1 monthக்குள்ளே அவங்க வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம், பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். என்ன அப்படின்னா டிஸ்க்ளோசிங் இஸ் இன்டென்ஷன் டு சார்ஜ் ஒன்லி தி ரேட் ஃபிக்ஸ்ட் பை தி கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட். ஸோ நான் வந்து நான் வில்லிங்காக இருக்கேன், மணி லெண்டர்ஸ் ஆக்டில் செக்ஷன் 7ல் சொல்லியிருக்க மாதிரியான அந்த 9% ஆர் 12% எது அப்ளிகபிள் ஆகுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வசூல் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்டென்ஷனை சொல்லி அவங்க வந்து கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா, அண்ட் நோ ப்ராசிக்யூஷன் ஃபார் த அஃபென்ஸ் அண்டர் திஸ் செக்ஷன் ஷால் பி இன்ஸ்டிடியூட்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப். ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு டிஸ்க்ளோசரை காஸ் பண்ணுறாங்கங்கும்போது அவங்க மேலே இந்த சட்டத்துக்கு இந்த இதுக்கு கீழே எந்த விதமான ப்ராசிக்யூஷனும் இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 7. செக்ஷன் 8 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5ஓட சேர்த்து பார்த்துட்டோம். தென் செக்ஷன் 9 வந்து அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் வேர் டெட்டார் ஆர் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி கமிட்ஸ் சூசைட். ஸோ and if it is shown that immediately prior to such a suicide the debtor or any member of his family was subjected to molestation by any person, the person who has advanced the loan shall, unless the contrary is proved, be deemed to have abetted the commission of such suicide. So டெட்டாரோ இல்லை அந்த டெட்டாரோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு நபரோ சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு ஒரு நபர், ஏன்னா இது நடந்திருக்கணும் முதல்ல, சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் யாருங்கிறது கீழே எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னா ஸ்பௌஸ், அன்மேரிடு டாட்டர் அண்ட் அன்மேரிட் சன், இவங்க மட்டும்தான் அந்த ஃபேமிலின்றதுக்குள்ளே வராங்க. ஸோ இந்த 3 நேச்சரில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரோ ஒருத்தங்க, அதில் அது டெட்டாராக இருக்கலாம் இல்லை ஃபேமிலின்றதுக்கு கீழே அவங்க வரலாம். ஸோ யாரோ ஒருத்தங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட சேர்த்து இந்த சூசைட் கமிட் பண்ணுறதுக்கு இம்மீடியட்லி ப்ரையர் டு தி சூசைட் இந்த டெட்டாரோ இல்லை இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்களோ மொலஸ்டேஷனுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கணும். ஸோ வாட் இஸ் மொலஸ்டேஷன்றது நம்ம இப்போ பார்த்தோம் அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்டில். ஸோ அந்த மாதிரி அதுக்கு சப்ஜெக்ட் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கோர்ட் என்ன டீமிங் ப்ரொவிஷன் எடுக்கணும்னா இது வந்து ஷால் ப்ரிசியூம் மே கிடையாது. ஸோ ஷால் ப்ரிசியூம், அதனால் கோர்ட் என்ன டீம் பண்ணணும் அப்படின்னா அந்த கமிஷன் ஆஃப் சூசைடை அபட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கோர்ட்டை டீம் பண்ணிக்கணும். ஸோ ப்ரிசம்ஷன் வந்து இருக்குது. ஸோ ரிபிட்டபிள் ப்ரிசம்ஷன் தான் அன்லஸ் தி கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்படுறவங்க அதை வந்து நான் பண்ணலைங்கிறத அவங்க கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பர்டன் இந்த இடத்துல வருது.
தென் அடுத்து கோர்ட் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வழக்கமாக இருக்கக்கூடிய ரெகுலர் கோர்ட் ஃபீ ஆக்ட் கிடையாது. இங்கேயே சொல்லிட்டாங்க 100 rupees பே பண்ணணும் அப்படிங்கிறது. நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், the court fee payable in respect of a petition under this section shall be ₹100 rupees. Then act not to be in derogation to other law. இந்த சட்டம் மற்ற சட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நேச்சரில் உள்ளது கிடையாது. இங்கே மணி லெண்டர்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 12 சொல்கிறாங்க, த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 12 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் ஷால் நாட் அப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்டில் செக்ஷன் 12 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காகனைசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் தான் செக்ஷன் 12 ஆஃப் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நோ கோர்ட் ஷால் டேக் காகனைசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் த ரூல்ஸ் made thereunder except on a complaint in writing made by any prescribed authority. ஸோ கோர்ட்டு காகனைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து நான் எல்லாரும் போய் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ப்ரெஸ்கிரைப்டு அத்தாரிட்டி வந்து கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் மூலமாக தான் கோர்ட் வந்து காகனைசன்ஸே அந்த சட்டத்துக்கு கீழே காகனைசன்ஸ் எடுக்கணும். அதுவும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 12 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் ஷால் நாட் அப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ அப்போ இந்த சட்டத்தின் கீழே காகனைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கோர்ட்டில் வந்து ப்ராசிக்யூஷன் இதெல்லாம் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அங்கே சொல்லக்கூடிய அந்த ப்ரெஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணுன்றதெல்லாம் இங்கே அவசியம் கிடையாது. எனிபடி கேன் ஃபைல் தி கேஸ் அப்படிங்கிறது இங்கே. ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து, த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷால் பி in addition to and not in derogation to the provision of any other law for the time being in force. ஸோ இந்த சட்டம் வந்து மற்ற சட்டங்களுக்கு கூடுதலாக செயல்படுமே தவிர்த்துட்டு அதை பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி டெரகேட் பண்ணுற மாதிரி இந்த சட்டம் செயல்படாது. ஸோ செக்ஷன் மணி லெண்டர்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா, அந்த மணி லெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸை வந்து ரெகுலேட் பண்ணணும். இன்னொன்று அதில் நிறைய ப்ரொசீஜர் வந்து எப்படிலாம் அதை பண்ணணும், மணி லெண்டர்ஸ் எப்படிலாம் மணி லெண்டுக்கான என்ன ப்ரொசீஜர், அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இதெல்லாம் தான் அந்த சட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த ப்ரொவிஷனை பார்க்கும்போது செக்ஷன் 12 இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரல் இது வந்து இந்த சட்டத்துக்கு அப்ளிகபிள் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. அதை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க, செக்ஷன் 12 ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் ஷால் நாட் அப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அஃபென்ஸ் ஹியர். தென் அடுத்து செக்ஷன் 12 பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்னு சொல்கிறாங்க, இந்த சட்டத்துக்கு காட்டுப்பட்டு. அடுத்து, த ப்ரொவிஷன் ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் இன் so far as they are applicable to money lenders act shall mutatis mutandis apply to a person referred to in section 3 of this act. Then அடுத்து எக்ஸ்பிளனேஷனை ரீட் பண்ணிடுறேன். Where an act of person constitutes offense under this act and under the money lenders act, prosecution shall be launched under this act. ஸோ அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்டுக்கு கீழேயும் வருது அப்படிங்கும்போது இந்த சட்டத்தில் சொல்லியிருக்க மாதிரி ப்ராசிக்யூஷனை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது, ப்ராசிக்யூஷன் ஷால் பி லான்ச் அண்டர் திஸ் ஆக்ட்டுங்கிறத சொல்கிறாங்க. இது அஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி. ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு மணி லெண்டர்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய மற்ற அந்த ஆக்டோட அப்ளிகபிலிட்டி எல்லாத்தையுமே தேவைப்படக்கூடிய மாடிஃபிகேஷனோட இந்த சட்டத்துக்கும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் மியூட்டாட்டிஸ் மியூட்டாண்டிஸ்ன்ற வேர்டில் வந்து நெசசரி சேஞ்சஸ் வந்து நம்ம இங்கே வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது. எதுக்கு அப்படின்னா, அப்ளை டு அ பர்சன் ரெஃபர்டு டு இன் செக்ஷன் 3 ஆஃப் திஸ் ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் மியூட்டாண்டிஸ் அப்ளை பண்ணணுங்க. செக்ஷன் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாருமே வந்து நோ பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நோ பர்சன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு நபரும் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வசூலிக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறாங்க. பட் அங்கே வந்து மணி லெண்டர்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் யார் மணி லெண்டர் அப்படிங்கிறத அங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி லெண்டர்னால் யாருன்னு சொல்லி செக்ஷன் 2 clause 8 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க மணி லெண்டர்ஸ் ஆக்டில். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணி லெண்டர் மீன்ஸ் அ பர்சன் whose main or subsidiary occupation is the business of advancing and realizing loans but excludes a bank or cooperative society. இது வந்து மணி லெண்டருக்கு அங்கே கொடுத்துருக்கக்கூடிய
டெஃபினிஷன். எதுக்காக அந்த பர்சன்ற வேர்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரொவிஷன் இந்த இப்போ அந்த 2003 ஆக்டில் வந்து நோ பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த மணி லெண்டர்ஸும் வருவாங்களா, இதை எப்படி எடுக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மணி லெண்டர்ன்றதுக்கு டூ கிளாஸ் 8ல் மணி லெண்டர்ஸ் ஆக்டில் இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மணி லெண்டர்ஸ் மீன்ஸ் அ பர்சன் whose main or subsidiary occupation is the business of advancing and realizing loans but exclude a bank or a cooperative society. தென் அடுத்து இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்டில் வந்து இன்னொரு ப்ரொவிஷன் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் லோன் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 2 subclass 6ல் வந்து சொல்லியிருக்காங்க மணி லெண்டர்ஸ் ஆக்டில். ஸோ subclass 6ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லோன் மீன்ஸ் an advance whether of money or in kind at interest and includes any transaction which the court finds in substance to amount to such an advance but does not include. ஸோ லோன் சொல்லும்போது இங்கே அட்வான்ஸ் அது எந்த நேச்சர்லனாலும் இருக்கலாம், எனி கைண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் வந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறதையும் அந்த லோனுன்றதுக்கு கீழே வந்து மணி லெண்டர்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு டைப் என்ன எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, an advance made on the basis of negotiable instrument and defined in the Negotiable Instrument Act 1881 exceeding rupees 10,000 rupees. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, மணி லெண்டர்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லோனுக்கெல்லாம் இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட்டு யாரெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த அத்தாரிட்டிஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மோர் தென் 10,000 rupeesன்ற வேல்யூவில் வருதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது, அதுலேருந்து இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கேசஸ் எப்படி வருது அப்படின்னா, இந்தியா புல்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் வர்சஸ் ஜூப்ளி பிளாட் அண்ட் ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெட் 2010 லா வீக்லி பேஜ் நம்பர் 75. இந்த கேஸ் வந்து நம்ம செக்ஷன் 5 பார்க்கும்போது இதில் மேங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேண்டேட்டா அப்படிங்கிறது பின்னாடி ஜட்ஜ்மெண்ட்டில் பார்ப்போம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து டெபாசிட்டர் விருப்பப்பட்டால் பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம், அவர் விருப்பப்படலைன்னா வெறும் பெட்டிஷனை மட்டும் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு பின்னாடி கூட டெபாசிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. அவங்க இந்த ப்ரொவிஷனுக்கு வந்து இன்வோக் பண்ணுறாங்கனாலே ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு ஃபைல் அ பெட்டிஷன் அலாங் வித் அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. இந்த இந்தியா புல்ஸ் கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து மோர் தென் 10,000 rupees இருக்கக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹோல்டு குட்டா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டிபேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 2010 இது இப்படி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து ஸ்ரீ கல்பத்தாரு ஃபினான்சியர் பை இட்ஸ் பார்ட்னர் கே செல்வராஜ் வெர்சஸ் நடராஜன். இந்த கேஸ் வந்து 2012 வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இது வந்து பெஞ்ச் ஜஸ்டிஸ் கே மோகன் ராம் அண்ட் ஜஸ்டிஸ் GM அக்பர் அலி அவங்க பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேயும் அந்த இந்தியா புல்ஸ் ஃபினான்சியல் சர்வீஸ் அந்த கேஸில் சொன்ன அதே இதை வந்து இந்த கேஸ்லையும் வந்து சொல்கிறாங்க. அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே 10,000க்கு மேலே போகக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பர்சன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, இந்த ஆக்டோட ஆம்பிட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்கிறாங்க. தென் அடுத்து ஸோ இது வந்து டிவிஷன் பெஞ்ச் மேட்ரு. இதுக்கப்புறமா இந்த அவங்க வந்து முதல்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டே எழுதிக்கோங்க. RP கணேசன் அலைஸ் கொத்தனார் கணேசன் வெர்சஸ் ஸ்டேட்டு. ஸோ இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 5க்கு கீழே வந்து செக்ஷன் 5 subclass 1க்கு கீழே வந்து டெபாசிட்டுன்னு சொல்லக்கூடியது மேண்டேட்ரி டெபாசிட்டு. அவங்க வந்து டெட்டார் வந்து நான் விருப்பப்பட்டால் கட்டுவேன், இல்லைன்னா நான் பின்னாடி கட்டுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க வந்து முதல்ல அதை கட்டினாங்கன்னா தான் அவங்களோட போனஃபைடே முதல்ல மேட் அவுட் ஆகும். அப்படி நீங்கள் கட்டாமல் வந்து நான் அந்த பெட்டிஷனுக்கு கீழே வந்து இங்கே வந்து பெட்டிஷன் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மாக்கரியாக தான், கேலி கூத்து மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து மேண்டேட்டரியாக வந்து கண்டிப்பாக கட்டணும் அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த RP கணேசன் கேஸில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கிரெடிட்டார் மேலே வந்து கேஸ் வந்து இவங்க வந்து என்ன அளவுக்கு அதிகமாக வரி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் எஃப்ஐஆர் ஆகிருக்கும். எஃப்ஐஆர் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட்டும் பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து குவாஷ் பண்ணுறதுக்காக இந்த கிரெடிட்டார் வந்து ஹைகோர்ட் வருவாங்க.
ஸோ அதில் வந்து அந்த டெட்டாருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க ஹைகோர்ட்டில். அப்படி இருந்தும் அவங்க அப்பியரன்ஸ் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆரை வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை குவாஷ் பண்ணும்போது இந்த அப்சர்வேஷனை வந்து கோர்ட் இதில் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து சும்மா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு எஃப்ஐஆரை போட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டெட்டார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போனஃபைடாக இருக்கீங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழேயும் வந்து மேண்டேட்டாக டெபாசிட் பண்ணணுன்றது சொல்லிட்டு இந்த கேஸில் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து குவாஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கே வசந்தா வெர்சஸ் எல் கல்யாணி, ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அண்ட் ஜஸ்டிஸ் எம் ஜோதிராமன். ஸோ இதுவும் வந்து பெஞ்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா 29/4/2025 இந்த கேஸில் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது நம்ம முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, இந்தியா புல்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் வர்சஸ் ஜூப்ளி பிளாட் அண்ட் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் ஹோல்டிங் குட், அது வந்து ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத இந்த கே வசந்தா வர்சஸ் எஸ் கல்யாணி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதில் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே வாங்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட 10,000க்கு மேலே போகக்கூடியதுக்கெல்லாம் வந்து இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த செக்ஷன் 12 சொல்லியிருக்கக்கூடியதை வந்து சொல்கிறாங்க. அதாவது சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பர்சனை வந்து நம்ம இங்கே வந்து நோ பர்சன்னு சொல்கிறாங்க. இந்த நோ பர்சன்னு சொல்லும்போது மணி லெண்டர்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய மணி லெண்டர், அந்த மணி லெண்டர் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே எக்ஸ்க்ளூட் ஆகிறாரு இல்லையா, அந்த எக்ஸ்க்ளூட் ஆகக்கூடிய மணி லெண்டரும் இந்த இடத்துல நோ பர்சன்றதுக்குள்ள கவர் ஆகுவாங்களாங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து இந்த சட்டம் தான், இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் அது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இந்த சட்டத்தின் கீழே கவர் ஆகுவாங்க அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 29/4/2025 சொல்கிறாங்க. அதே போல் இந்தியா புல்ஸ் கேஸை வந்து இட் இஸ் நாட் ஹோல்ட் குட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொன்று என்ன இதில் இன்னொன்று இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இந்தியா புல்ஸ் கேஸ்லேயும் இந்த ஸ்ரீ கல்பத்தாரா கேஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 கேஸ்லையுமே வந்து என்ன கோர்ட் முன்னாடி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வீக்கராக இருக்கக்கூடிய பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தானே தவிர்த்துட்டு, ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ ஒரு சினிமா ப்ரொடக்ஷனுக்காகவோ ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் வந்து இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்து வைப்பாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் முதல்ல கொண்டு வரும்போதே அது என்ன சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்டதுன்னா, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஜி வெங்கடேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் மணிரத்னத்தோட பிரதர் அவர் இறந்து போன சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு. அப்போ தான் அந்த சட்டம் கொண்டு வராங்க. அவர் ஒன்றும் பெருசாக வந்து ஒரு பெரிய ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஒரு புவர் ஃபேமிலி உள்ளவரோ கிடையாது. அந்த மாதிரி உள்ள ஒருத்தங்க இறந்து போயிருக்கும்போது தான் அந்த ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு இந்த எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி யாரும் ஏமாத்துறதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டம்னு சொல்லக்கூடியதெல்லாம் இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபியபிள் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இதில் 29/4/2025 இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி ஆர்டர் கொடுக்காங்க. சப்சிக்வெண்ட்டாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சப்சிக்வெண்ட்டாக 17/6/2025 சூமோட்டோ அந்த 29/4/2025 பாஸ் பண்ணத ஆர்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ மேட்டரை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரிஜினலாக 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அதில் வந்து இந்தியா புல்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும்தான் இவங்களோட நாலேஜுக்கு வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க அதை மட்டும் பார்த்துட்டு அந்த இந்தியா புல்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து நாட் ஹோல்டு குட் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த டைமில் இந்த ஸ்ரீ கல்பத்தாரோ ஃபினான்ஷியல் கேஸ் வந்து 2012 அது பெஞ்சில் டிசைட் பண்ண மாட்டாரு. அந்த கேஸை வந்து இந்த கேஸில் வந்து அந்த ஏப்ரல் மாதம் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது கோர்ட்டோட நாலேஜுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஏற்கனவே பெஞ்ச் பாஸ் பண்ணின ஆர்டர் வந்து ஸ்ரீ கல்பத்தாரோ ஃபைனான்ஷியரி அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக இப்போ நாங்கள் இதை அந்த ஆர்டரை கன்சிடர் பண்ணாமல் சிங்கிள் ஜட்ஜி கொடுத்த ஆர்டரை மட்டும் பார்த்து 29/4/2025 இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து அது சரியான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் சூமோட்டோ அந்த ஆர்டரை வந்து இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறோன்னு சொல்லி லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்டர் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. தென் அடுத்து இந்த கேஸில் வந்து ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கே வசந்தா வெர்சஸ் எஸ் கல்யாணி இப்போ லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா,
இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, சிவில் கேஸ் இது. சிவில் கேஸ்க்கு மேலே அப்பீல் வந்திருப்பாங்க. சிவில் கோர்ட்டில் வந்து கேஸ் என்ன ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னா, ரெக்கவரி ஆஃப் மணின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராமிசரி நோட்டை பேஸ் பண்ணி சூட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பிளைன்டிஃப் என்ன கிளைம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 24% வந்து இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணியிருப்பாங்க. டிஃபனண்ட் வந்து அக்ரீடு, நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்சுவலாக அக்ரி பண்ணிக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து 18% அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருப்பாங்க, ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் அலாங் வித் 18% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ட்ரையல் கோர்ட் டிகிரி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணி அப்பீல் வந்திருப்பாங்க. அப்போ தான் இந்த கேஸில் தான் இப்போ இந்த நம்ம சொன்ன விஷயங்கள்லாம். ஸோ அதில் வந்து ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்டில் வந்து 9% அண்ட் 12% தான் சீலிங் லிமிட்டு. ஸோ நீங்கள் வந்து 18% இது வந்து எஸ்டோபல் பிரின்சிபல் இங்கே அப்ளை ஆகும். ஏன்னா அவங்களே அட்மிட் பண்ணுறாருல்ல, டிஃபெண்டன்ட்டே அட்மிட் பண்ணுறாரு, நாங்கள் 18%ன்னு ஒத்துக்கிட்டேன், நானே ஒத்துக்கிட்டேன்னு அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஒத்துக்கிட்டதை தாண்டி முரண்பட்டு செயல்பட முடியாது. அப்போ அங்கே வந்து பிரின்சிபல் ஆஃப் எஸ்டோபல்ன்றது வரும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்துட்டு பிளைன்டிஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவன் தோ அவரே 18% அட்மிட் பண்ணியிருக்கிறதுனால கோர்ட் 18% கொடுத்தது தப்பு கிடையாது அப்படின்னு பிளைன்டிஃப் கவுன்சில் சொல்லியிருப்பாங்க. டிஃபென்ஸ் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாலுமே அவ்வளோ கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது தமிழ்நாடு எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டுக்கு கீழே வந்து அது அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகுதுன்னு அவங்களோட டிஃபென்ஸ் அப்படி இருக்கும். கோர்ட் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டோபல் பிரின்சிபலில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சூட்டுக்கு அகைன்ஸ்டாக எஸ்டோபல் எப்போவுமே போக முடியாது, சட்டத்துக்கு முரண்பட்டு ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்க முடியாது. ஸோ இட் இஸ் வெல் செட்டில்டு பிரின்சிபல் தான் இது. ஸோ அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சட்டமே வந்து 9% 12% தான் கொடுத்துருக்கும் போது 18% அவங்க அக்செப்ட் பண்ணினா கூட அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றது. தென் இதில் வந்து இடையிலே வந்து மீடியேஷன் ஏதோ சம்திங் அந்த ப்ராசஸும் போகிறதுனால அதை பற்றிலாம் வரும். ஸோ மொத்தத்தில் விஷயம் இதுதான். என்ஐ ஆக்டில் வந்து எக்ஸீடிங் 10,000 rupeesன்ற நேச்சரில் இருந்து அவங்க மணி லெண்டருக்கு கீழே ஆக்டுக்கு கீழே அது எக்ஸ்க்ளூட் ஆகியிருந்தாலுமே இந்த ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 3ல் வந்து பர்சன்றதுக்கு கீழே எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணனாங்கன்னா தே வில் அட்ராக்ட் அப்படிங்கிறது, இந்த செக்ஷன் 3க்கு கீழே அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது. தென் அடுத்து எஸ் மோகன்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. எஸ் மோகன்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து November 30, 2023 வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுவுமே அப்படி தான் ஒரு 2.5 கோடி கிட்ட வந்து கிரெடிட்டார் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக் இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கும். செக் பவுன்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அந்த டெட்டார் வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவங்க என்கிட்ட எக்ஸாபிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் ஃபைனான்ஸ் பண்ணினாங்க, என்னை வந்து ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே கேஸ் இனிஷியேட் ஆகும். அப்போ வந்து இந்த கிரெடிட்டார் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியர் என்ன பண்ணுவாங்கன்னா குவாஷுக்கு வருவாங்க. ஸோ இந்த டெட்டார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட ப்ரிமைசஸில் போயிட்டு அவரோடது அண்ட் அவரோட டாட்டர் நினைக்கிறேன், அங்கே போய் அந்த ப்ரிமைசஸ்லலாம் போயிட்டு சர்ச் பண்ணியிருப்பாங்க. சர்ச் பண்ணும்போது வேறு சில நிறைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் டெட்டார் இருக்காங்க இல்லையா, இவங்க இல்லாது மற்ற தேர்ட் பர்சன் கிட்ட நடந்த டிரான்சாக்ஷன் பற்றின நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த ஃபினான்ஷியரோட கிரெடிட்டாரோட அக்கௌண்ட்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸு. இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த கிரெடிட்டார் வந்து குவாஷ்க்கு வருவாங்க, அதாவது குவாஷ் தி கிரிமினல் ப்ராசிக்யூஷன். ஸோ அதுக்காக வருவாங்க. அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிரெடிட்டாரை எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலி அவர் மணி லெண்டர் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர்டு மணி லெண்டராக இருப்பார். இப்போ இந்த எஸ் மோகன்குமார் கேஸில் அவர் ரெஜிஸ்டர்டு மணி லெண்டராக இருப்பார். ஸோ நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு மணி லெண்டர், அதுக்கப்புறம் நான் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே செக் எழுதி வாங்கிட்டு நான் அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருக்கேன். ஸோ எபோவ் 10,000 போகுது அப்படின்னாலே இந்த ஆக்டுக்கு கீழே அது அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாதத்தை வைப்பாங்க. அது இல்லாமல் இந்த செக்ஷன் 3 ஆஃப் ப்ராஹிபிஷன் ஆக்டை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே நிற்காது, சப்சிக்வெண்ட்டாக அவங்களே அதை விட்ரா பண்ணியிருப்பாங்க. பட் கிரட்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து இப்போ நம்ம வசந்தா வெர்சஸ் கல்யாணி ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு அப்சர்வேஷனை தான் இந்த கேஸ்லையும் வந்து லார்ட்ஷிப் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவங்க பாஸ் பண்ண ஆர்டர். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கேஸ்லையும் அவர் சொல்லுவார், இது வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸில் வந்து இந்த ஃபினான்ஷியர் ஏற்கனவே வந்து எஃப்ஐஆரில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருப்பார். அதை வாங்கியிருந்துமே வந்து ப்ராசிக்யூஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்திருப்பார்.
அதுக்கப்புறம் இந்த டெட்டார் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இவர் மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழேயும் அவர் அண்டர்வெண்ட் ஆகிருப்பார். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு மொத்தமாக பார்க்கும்போது இதில் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் வரும்போதே வந்து எங்கேயுமே வந்து கிளாஸிஃபை பண்ணலை, அதாவது புவர் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சீலிங் எதுவுமே இந்த ஆக்டில் இல்லை. அதே போல் மோர் தேன் 10,000க்கு மேலே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அட்ராக்ட் ஆகுதுங்க வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் இங்கே கிடையாது. ஸோ எதுவுமே இந்த ஆக்டில் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. இன்னொன்று இந்த ஆக்ட் வந்து லேட்டர் ஆக்ட். எப்போவுமே நமக்கு ஃபண்டமெண்டல் லா தெரியல, லேட்டர் ஆக்ட் வில் ப்ரிவேல் ஓவர் தி ஏர்லியர் ஆக்ட். அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த செக்ஷன் 12 இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்ன்றதை சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் மணி லெண்டர்ஸ் ஆக்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மணி லெண்டர்ஸ் ஆக்டில் வந்து ஆனால் அவங்க எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு வந்து அவர் ரெஜிஸ்டர்டு மணி லெண்டராக இருந்தாலும் அவரும் இந்த சட்டத்தின் கீழே கவர் பண்ணப்படுவாங்க. இன்னொன்று, லோன் அப்படிங்கிறத வந்து இந்த சட்டத்தின் கீழேயும் அந்த சட்டத்தின் கீழேயும் இருக்கக்கூடிய டெஃபினிஷனை பார்த்துட்டு இந்த சட்டத்தின் கீழே வரக்கூடிய லோன் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, ஹவர்லி வட்டி, அப்புறம் தண்டால் பார்க்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த ப்ரெஸ்கிரைப்டு நேச்சர் ஆஃப் லோனை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேச்சரில் யார் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் எல்லாருமே இந்த ஆக்டுக்கு கீழே லயபிள் ஃபார் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி இன்னொன்று செக்ஷன் 4 பார்த்தோன்னா நான் அப்ஸ்டாண்டிங் கிளாஸில் ஸ்டார்ட் ஆகும். நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்ட் இன் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த நான் அப்ஸ்டாண்டிங் கிளாஸையும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பேசியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இதெல்லாம் சொல்லி அவர் வந்து குவாஷ் பண்ணுறதுக்காக தானே வந்திருப்பாங்க. அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அலாங் வித் காஸ்ட் 10,000 rupees லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து காஸ்ட் பே பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு லார்ஜர் பெஞ்சுக்கு வந்து வசந்தா வெர்சஸ் கல்யாணி அந்த கேஸ் ரெஃபர் ஆகி பெண்டிங்கில் இருக்குது. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு எல்லாருமே மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்போம், நடிகர் விஷால் போட்ட கேஸ். லைக்கா வந்து விஷால் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதாவது விஷால் வந்து அந்த மதுரா படம் 2016 எடுக்கிறதுக்காக ஒரு ஃபினான்ஷியர் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருப்பாரு. அதை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைக்கா வந்து அதை கட்டுறேன்னு அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க. லைக்கா கிட்ட வந்து விஷால் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, ஒரு வித்தின் பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி லைக்காவுக்கு அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அக்செப்ட் பண்ண மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்துட மாட்டார். ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ விஷால் வந்து இந்த ஆக்டை தான் வந்து இன்வோக் பண்ணுவார். ஏன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னா 33% நினைக்கிறேன், 30 or 33%. ஸோ இது வந்து இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டுக்கு கீழே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸார்பிடன்ட்டு. ஸோ அதனால் அது வந்து இந்த சட்டப்படி அது குற்றம் அப்படின்னு சொல்லி விஷால் வந்து சொல்லியிருப்பார். பட் இது வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவங்ககிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இந்தியா புல்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் வர்சஸ் ஜூப்ளி பிளாட்ஸ் அண்ட் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எழுதி வாங்கிட்டு இந்த மாதிரி பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த 2003 மணி ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் பிடி ஆஷா வந்து இதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த இந்தியா புல்ஸ் ஃபினான்ஷியல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறமா இப்போ விஷால் வந்து அப்பீல் ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. அது வந்து பெஞ்சில் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. பெஞ்சில் வந்து இப்போ அதை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீலிங் எதுவுமே இந்த சட்டத்தில் எதுவுமே இல்லையே, பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த சட்டம் அட்ராக்ட் ஆகாதுன்னு வெளியே எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டாக ப்ரொவிஷனில் எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவர் விஷாலை வந்து 10 crore ஏதோ டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கேஸ் வந்து 21 crore ஏதோ சம்திங். ஸோ அதில் வந்து இனிஷியலாக முதல்ல 10 crore டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்டர் இஸ் ஸ்டில் பெண்டிங். அதுவுமே இந்த ஆக்ட் ஓவரால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.